போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் கேட்கிறான், மூமினே அடியானே, உனக்கு நான் போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ்விடத்தில் என்ன கஜானா இல்லை? வலில்லாஹி கஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் அத்தனை கஜானாவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. கண்ணியம் அவனிடத்தில் இருக்கிறது, ஆட்சி அவனிடத்தில் இருக்கிறது, அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது, பாதுகாப்பு அவனிடத்தில் இருக்கிறது, செல்வம் அவனிடத்தில் இருக்கிறது, கல்வி அவனிடத்தில், எல்லா கஜானாக்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்டால் தானே, அல்லாஹ்வை நெருங்கினால் தானே, அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் தானே. முதலாவதாக நம்மை விட்டு நமது உறவினர், மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தந்தையோ தூரமாக இருந்தால் அதற்கு சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். யாரை அல்லாஹ் பாதுகாப்பானோ அவர்களை பற்றி நீங்கள் என்ன பயப்பட வேண்டியது இருக்கிறது? இரண்டாவது, அவருடைய தேவைக்கு என்ன செய்வார்? அதற்கு கலீஃபா உமர் சொல்கிறார்கள், தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திரு, உனது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த இரண்டாவது கவலை, தேவைக்கு என்ன செய்வாய் என்று உணரும் போது சொன்னார்கள் தவக்குல், நீ அல்லாஹ்வை சார்ந்திரு, அல்லாஹ் உனது தேவைக்கு போதுமானவன். மூன்றாவது பாருங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழ். அல்லாஹ்விற்கு நன்றி உணர்வோடு கிடைக்கக்கூடிய நிஅமத் சின்னதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும், உடனே அதற்கு தலைகுனிந்து உணர்ந்து மனப்பூர்வமாக அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ற நன்றி உணர்வை நீங்கள் அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களது வாழ்க்கையிலே எப்படி பரக்கத்துகளை பொழிகிறான் என்று பாருங்கள். நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நமக்கு சொல்கிறான், நிச்சயமாக நூஹ் மிகவும் நன்றி செலுத்துகின்ற ஒரு அடிமையாக திகழ்ந்தார். முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்படி என்ன அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்றால், ஒரு சிறு மிடறு தண்ணீரை குடித்தால் கூட உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கவலம் உணவு கிடைத்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த உணவை நீ கொடுத்தாய் என்று அல்லாஹ்வை புகழ்பவர்களாக இருந்தார்கள்.